கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இயேசப்பா, இதோ நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்று பார்க்க போகின்ற அந்த பெண்ணை பற்றி இயேசப்பா நல்ல கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் இயேசப்பா எங்களை வழி நடத்த வல்லவராய் இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசப்பா, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ இந்த புதன்லேருந்து நம்ம லெந்து நாட்களை அனுசரிக்க இருக்கிறோம். ஸோ லெந்து நாட்கள்னாக்கா ஒருத்தர் ஒரு பொருத்தனை செய்வீங்க, ஒரு சிலர் உபவாசம் இருப்பீங்க. ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்யும்பொழுது அதில் கர்த்தருடைய பிரசன்னம் அதில் இருக்கணும். கர்த்தரை நம்ம நினைவு கூர்ந்து ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கிறதோ இல்லை நம்ம மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அது எல்லாரும் தெரிந்து கொள்கிற வண்ணமாக செய்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அவருக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தான் இந்த லெந்து 40 நாட்களும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்மளால் முடிந்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்மளுடைய உதவிகள் தேவைப்படுகிறதோ, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை பசியாக இருக்கிறவங்களுக்கு தேவையான அனைத்து ஆகாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஆன சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஸ்பால் பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 7-11, அப்புறமா 21வது அதிகாரம் 1-14. இப்போ 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 7-11 எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 7வது வசனம் மட்டும் படிக்கிறேன். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்பால் யாருன்னாக்கா சவுலோட மறுமனையாட்டி. வேதத்தில் கூறியிருக்கிறது போல சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி அவள். இவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, குமாரர்கள், அர்மோன், மேவிபோசேத். சவுல் இறந்த பிறகு சவுலுடைய படைத்தலைவன் பெயர் அப்னேர். இவன் என்ன பண்ணுவான்னா சவுலினோட மகனாகிய இஸ்போசேத்தை ராஜாவா அந்த சவுலோட இடத்துல வைக்கிறாரு. ஆனால் அவனுடைய ஆட்சி சவுலை போல இல்லை. சவுல் முதல்லலாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார், கர்த்தர் சொல்கின்ற வழியில் நடந்தார். அதனால் அவருடைய ராஜ்யபாரம் நிலை பெற்றது. எப்போ அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கினாரோ அப்போ தான் அவருடைய ராஜ்யபாரம் தாவீதுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் அவனுடைய மகனாகிய இஸ்போசேத்தின் ஆட்சி ரொம்ப பலவீனமாக காணப்பட்டது. ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ராஜா யாருன்னா தாவீது. அவரோட ஆட்சி பலத்து கொண்டே வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்னேர் என்ன பண்ணான்னாக்கா சவுலின் மகன் இஸ்போசேத் அப்னேரை ஒரு கேள்வி கேட்பான். என்னன்னா அப்னேர் ரிஸ்பால் சவுலோடைய மறுமனையாட்டி, அவளிடத்தில் உறவு வைத்திருப்பான். அதை பார்த்த இஸ்போசேத் என்ன பண்ணுவான்னா அவனிடத்தில் அதை போய் தட்டி கேட்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னாக்கா அவன் மீது கோபம் அடைந்து சவுலின் குடும்பத்திற்கு அவன் என்ன சொல்லுவான்னாக்கா, நான் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தயவு பண்ணுறேன், உன்னை ஒரு ராஜாவாக ஆக்கினேன், ஒரு பெண் விஷயத்திற்காக நீ என்கிட்ட சண்டை போடுறியா அப்படின்னு கேட்பான். இன்றைய சூழ்நிலையில் கூட பாருங்கள், இப்போது நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்வோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கள தான் சொல்கிற மாதிரி எல்லா காரியங்களும் கேட்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னன்னாக்கா,
நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, காலேஜ்லேயா இருக்கட்டும், இல்லை வேலை செய்ய ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏதாவது காரியங்கள் நாங்கள் செய்வோம். அந்த பிள்ளைகள் வந்து இப்போ எங்களுக்காக ஏதாவது காரியங்கள் செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மேம், நாங்கள் உங்களுக்காக இதை செஞ்சோம்ல, அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற நிலைமை அப்படி தான் மாறிட்டு வருது. அதே மாதிரி ஈவன் பெரியவங்க மத்தியில் கூட நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் யாருக்காவது ஒரு உதவி செய்கிறேன், அது பணமாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு காரியம் சொந்தத்தில் கூட நம்ம செய்வோம்ல. உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அவங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்கணும், நம்மளுக்கு அவங்களோட உதவி தேவைப்படுறப்பெல்லாம் அவங்க உதவி செய்யணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மனநிலைமை இருக்காது. ஏதோ நம்ம ஆபத்தில் உதவி பண்ணாங்க, நான் பசியாக இருந்தால் சோறு போட்டாங்க, அதுக்கப்புறமா என்னோட தேவையை பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, நம்ம அவங்களுக்கு எல்லாம் செஞ்சோன்ற ஒரே காரியத்துக்காக அவங்க வந்து நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தவறு. ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம என்னமோ பெரிய போஸ்ட்டில் பெரிய லெவலில் இருக்கிற மாதிரியும், அவங்க வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் நினைக்கக்கூடாது. ஏதோ முடியாத காலம் நம்ம ஏதோ உதவி செய்கிறோம், அதுக்காக நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம யாருக்கு உதவி செய்தோமோ அவங்க நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து மிகவும் தவறான காரியம். ஏன்னா இப்போது நிறைய பேரோட மனநிலை அப்படி தான் இருக்குது. நம்ம யாருக்காவது ஏதாவது உதவி செய்தால் அந்த உதவி பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட நடக்கணும், நம்ம எதிர்பார்க்குறப்பெல்லாம் அவங்க நம்மளுக்கு செய்யணும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளடைவில் நம்மக்கிட்ட உதவி பெற்றாங்க பாரு, அவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா நம்மனா அவங்களுக்கு அடிமை மாதிரி செய்யணுமா, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா, அதே மறுத்து பேசிட்டா உடனே சொல்லி காமிப்பாங்க, நான் உனக்கு இந்த உதவி செஞ்சனே, நான் வந்து உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணேன். அது வந்து தவறான காரியம். நம்ம வந்து சூழ்நிலையை பார்த்து ஒரு உதவி செய்கிறோம், இல்லை ஒரு பொருளை தரோம், இல்லை பணம் தரோம், இல்லை சாப்பாடு போடுறோம், இல்லை ஏதோ ஒரு காரியம், இல்லை ஃபீஸ் கட்டுறீங்க, இல்லை ஆதரவாக பேசுகிறீங்க, கன்சோல் பண்ணுறீங்க, அதுக்காக அவங்க வந்து நம்மளுக்கு அடிப்பணிந்து நடக்கணும்னு யோசிக்கிறது வந்து தவறான காரியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எஸ்போசேத் வந்து அவன் தவறான உறவு வைத்ததை வந்து சுட்டி காமிக்கிறான். அப்போ அப்னேர் என்ன பாருங்க சொல்கிறான், நான் உன்னை ராஜாவாக ஆக்கினே. நிறைய ஈவன் இன் பொலிட்டிக்கலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரியாவோ இல்லை ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இவங்க நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசணும். அது வந்து மிகவும் மிகவும் தவறான காரியம். இப்போ நீ தப்பு செய்கிற, அது ஒருத்தர் தட்டி கேட்குறாங்க, அந்த தட்டி கேட்டவர்கள் உன்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு தயவு பெற்றிருக்காங்கன்னா அப்போது நீ தப்பு செய்கிறத அவங்க கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தப்பு செய்கிறப்ப கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சுட்டி காமிக்க தான் செய்வாங்க, கேட்ப தான் செய்வாங்க. நம்ம என்ன போஸ்டில் இருந்தாலும், அவங்கள விட பெரிய போஸ்டில் இருந்தாலும், அவங்கள விட பணத்தில் உயர்ந்து காணப்பட்டாலும், நம்ம தவறு இழைக்கும் பொழுது அதை கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக நீ எப்படி கேட்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது, மிகவும் தவறான காரியம். அந்த மாதிரி அப்னேரை எஸ்போசேத் கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், சவுலோட குடும்பத்துக்கு நான் வந்து எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேனே, அதுக்கப்புறமா வந்து ரிஸ்பால் என்ற அந்த ஒரு பெண்ணுக்காக வந்து நீ என்னை வந்து பகைச்சிக்கிறியே அப்படின்லாம் கேட்பான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, எஸ்போசேத் இடத்துலேருந்து அந்த ராஜபாரம், அந்த அவனுடைய அந்த ராஜ்ய மேன்மை பிடுங்கப்பட்டது. தாவீது தான் அவர் ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறமா வந்து அந்த குடும்பத்தோட மேன்மை தலைகீழாக மாறியது. அந்த ராஜபாரம் வந்து அந்த குடும்பத்தை விட்டு நீங்கியது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்லா சொல்லுவாங்கல்ல, நம்ம இட்ஸ் அ சேயிங் லைக் எப்படின்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த இடத்துல எப்படியாவது அந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவங்களால தான் இப்படி நடந்தது அப்படின்னு வந்து குறை சொல்லவோ குற்றம் கூறவோ இப்போ இருக்கிற சமுதாயத்தில் தயங்கிறதே கிடையாது. ஆண் தவறு செய்திருந்தாலும்
ஒரு ஆணே வந்து முன் வந்து விருப்பப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு தவறு இழைக்கிறாங்கன்னா அந்த ஆணை கொஸ்டின் பண்ணுறது, அந்த குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்க மனைவி, இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், அந்த ஆணை வந்து தவறு செய்தால் கேள்வி கேட்குறத விட அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற இன்னொருத்தரை தான், அது யாரனா இருக்கட்டும், அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க, அவங்கள தான் இழிவாக பேசுவாங்க, அவங்கள தான் அசிங்கமாக பேசுவாங்க, அவங்கள வந்து குறை கூறுவாங்க. அது தவறான காரியம். நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மாடல், முன்மாதிரியாக எடுத்துக்குங்க. அவர் வந்து தப்பு பண்ணும் பொழுது 2 பக்கமும் விசாரிப்பார். விசாரித்து உண்மையாக யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு தான் அவரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதை தான் இப்போ கூட எல்லா கோர்ட்லேயும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ரைட் ஜட்ஜ். ஓகே. ஸோ இஸ்போசேத் மரணம் அடைந்த பிறகு தாவீது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய ஆட்சியில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ வந்து தாவீது வந்து மிகவும் மனது வேதனைப்படுகிறார். அந்த பஞ்சத்துக்குரிய காரணம் என்னென்னு அவருக்கு தெரியல. உடனே கர்த்தரிடத்தில் கேட்கும்பொழுது அவங்க வந்து கிபியோனரை சவுல் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொன்று போட்டான். ஸோ இந்த சவுல் அவர்களை கொண்டு அந்த கிபியோனரின் நிமித்தம் அந்த நாட்டில் பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா யோசுவா எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது அதிகாரம் 14-15 படி இஸ்ரவேலருடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் யார்? கிபியோனியர்கள். சவுல் வந்து அரசராக இருக்கும்பொழுது அந்த உடன்படிக்கையை மீறி அவர்களை கொலை செய்தான். இது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாய் காணப்பட்டது. ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொண்ட, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகின்ற மக்களுக்கு நம்ம ஒரு சிறிய தவறு செய்தாலும் கர்த்தர் வந்து அதை பார்த்து கொண்டிருப்பார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் நினைக்கிறீங்க விதவைகள், அதுக்கப்புறமா யாரும் இல்லாத தனியாக இருக்கின்ற அனாதைகள், அதுக்கப்புறமா வந்து திக்கற்றவர்கள், இவங்களுக்காகலாம் யார் பரிந்துரை செய்வாருன்னா கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். அதனால் அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு சிறு காரியம் செய்தாலும் அதை வந்து நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து அவரே இறங்கி வந்து மனுஷ ரூபத்தில் நம்மளுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது அதற்கு முன்பாக யாராலையும் எதிர்த்து நிற்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து அதனால் அந்த நாட்டின் மேலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதுக்கு வந்து அது உடனே தாவீது என்ன பண்ணுறான், அதுக்கு பிராயசித்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான். அதுக்கப்புறமா கிபியோனியர் வெள்ளியும் பொண்ணும் எங்களுக்கு வேண்டாம், அந்த சவுலோட குமாரர் 7 பேரை மட்டும் எங்களிடத்தில் ஒப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் அந்த 7 பேரில் 2 பேர் யார்? ரிஸ்பாலோடைய குமாரர்கள். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க 7 பேரையும் பஞ்ச நிவாரணத்திற்காக பரிகார பலியாக ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த நாட்டின் மேலே இருந்த பஞ்சம் நீங்கிற்று. சவுலின் பாவத்தினால் அவனுடைய சந்ததி மடிந்தனர். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள், நம்ம செய்கின்ற பாவம், நம்ம செய்கின்ற ஒரு காரியமும் அது யாரை பாதிக்குதுன்னா நம்மளுடைய சந்ததியை பாதிக்கின்றது. ஏன்னா பவுல் தான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த கிபியோனர் இடத்துல இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த கிபியோனர் மேலே அவன் என்ன பண்ணான்னாக்கா அவர்களை கொன்று போட்டான். அது கர்த்தர் வந்து மிகவும் அதை கடிந்து கொண்டார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. அதனால் அந்த நாட்டு மேலே பஞ்சத்தை கொண்டு வந்தார். அதிலிருந்து விலகி அந்த பஞ்சத்திலேருந்து விடுபட என்ன செய்யணும்னு அவங்க கேட்டப்போ அந்த ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு சவுலோட 7 குமாரரை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்கள கொடுத்தப்போ அவங்கள வந்து கொலை செய்தார்கள். அப்போ அந்த நாட்டின் மேலே இருந்த அந்த பஞ்சம் நீங்கிற்று. ஸோ ரிஸ்பாலால் தன் குமாரரை தூக்கி போடுவதை, அப்போது அந்த ரிஸ்பால் வந்து என்னன்னாக்கா தன் குமாரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அது அவளால் தடுக்க முடியல. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா தனது 2 புடவையை எடுத்து
பாறை மேலே விரித்து அறுப்பு நாளின் துவக்கத்திலிருந்து வானத்தில் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளிலும் இருட்டில் காட்டு மிருகங்களும் அந்த சடலத்து மேலே அந்த சடலத்தை அழிக்காத வண்ணம் அதை பாதுகாத்து வந்தால் சடலங்களின் மாமிசெல்லாம் அழுகி போயிடும். ஏன்னா நாள் ஆக அந்த மாமிசெல்லாம் அழுகி போயிடும், வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல பயங்கர துர்நாற்றம் வீசும். ஆனாலும் ஒரு தாயாக அவள் என்ன பண்ணானா பாதுகாத்து வந்தாள். இது எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மனசுக்கு ஒரு சஞ்சலமான காரியம் இல்லை. ஏன்னா தன் குமாரர்கள் இருவரும் அவர்கள் தகப்பன் செய்த பாவத்தினால் தூக்கிலிடப்பட்டார்கள். அவங்க எந்த பாவமும் செய்யல, சவுல் செய்த பாவத்திற்கு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவங்க அந்த ரிஸ்பாலால் தடுக்கவும் முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தூக்கிலிடப்பட்ட பிறகு அவங்க அப்படியே தான் அந்த தொங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போக்க ஆட்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பாதுகாத்து வந்தார்கள். ஏன்னா பறவையோ காட்டு மிருகங்களோ எதுவும் அந்த உடலை சேதம் செய்யாதவாறு பாதுகாத்து வந்தார்கள். அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய, ஒரு தாயாக அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்போது தாவீது அதை கேள்விப்படுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிணங்களை எடுத்து சவுலோட எலும்புகள், யோனத்தானின் எலும்புகள், அதுக்கப்புறமா இந்த 7 பேரோட எலும்புகள் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா சவுலின் தகப்பன் கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணினான். அதற்கு உத்தரவு கொடுத்தான். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அப்படின்னா தேசத்தில் பஞ்சம் இருந்தது, அந்த பஞ்சத்திலிருந்து நீங்கி மழை பெய்ய செய்தார். அதுதான் நடந்தது. அப்போது அந்த அம்மா எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்காங்க பாரு. அப்படின்னா தாவீதுக்கு அந்த விஷயம் போய் சென்றடைகிற வரைக்கும் அவங்க அந்த பிணத்தை பாதுகாத்து வந்தார்கள். அதற்கு எந்த சேதமும் வராமல் பாதுகாத்தாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதே சவுல் தவறு செய்யும் பொழுது நான் ஒரு மறுமனையாட்டி தானே, என்னால் என்ன செய்ய முடியும்னு அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க இன்டர்ஃபியர் ஆகி இந்த மாதிரி தவறான காரியத்திலலாம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு அந்த அளவுக்கு உரிமையே கிடையாது. தன்னுடைய கணவர் ஒரு ராஜாவாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதிர்த்து பேசவோ அவருக்கு ஆலோசனை கூறவோ பெண்களுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் தரப்படலை. ஈவன் எஸ்தர் கதையிலே பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 3 நாள் உபாசித்தாள். எதுக்காக? தன்னுடைய இனம் மக்களுக்காக, ராஜாவினிடத்தில் பேசுவதற்காக. தன்னுடைய இனம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 3 நாள் அந்த எல்லாரோடு சேர்ந்து உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் ராஜா முன்னாடி போய் நிற்பார். ராஜா ஓகேன்னு சொன்னால் தான் உள்ளே போகணும், இல்லைன்னா போக முடியாது. அவர் வேணான்னு சொல்லிட்டா அவங்க கொலை செய்யப்படுவார்கள். அப்போது எவ்வளோ துணிச்சலோடு எஸ்தர் அந்த காரியத்தை செய்தார்கள் இல்லை? அப்போது ரிஸ்பால் ஒருவேளை அந்த மாதிரி செஞ்சிருந்தா, ராஜா செய்த தவறை சுட்டி காட்டியிருந்தா ஒருவேளை அவர்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க. அவங்களோட பாசம் வைராக்கியமாக இருந்தது. ஆனால் அது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. அந்த பிள்ளைகள் கவனிப்பாரற்று தொங்குவதை பார்க்க விரும்பாத ரிஸ்பால் ராஜா அந்த காரியத்தில் தலையிடும் வரைக்கும் அந்த சடலங்களை பாதுகாத்து வந்தாள், காவல் காத்தாள். சவுலின் குமாரரோ அவனுடைய பேரப்பிள்ளைகளோ எந்த தவறும் செய்யலை. அவர்கள் சவுல் செய்த பாவத்தினால் கொல்லப்பட்டார்கள். அது எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை. பெற்றோர் முன்னோரின் பாவங்கள் பிள்ளைகளுக்கு தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். யாத்திரையாகமம் 20:5. பல பாவங்களின் விளைவுகள் ஒரு சில தலைமுறை வரைக்கும் தொடர்கின்றன. ஆமாம், இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சாபம்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா சில வீட்டில் ஒரு தீராத வியாதிகள் இருந்து கொண்டே இருக்கும். என்ன ரீசன்னே தெரியாது. அப்போ யாராவது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இல்லை தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், இல்லை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள் இடத்துல கேட்கும் பொழுது தான் அதுக்குரிய ரீசன்னே அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்குரிய பரிகாரத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா சாபமும் பலிக்காது. ஒரு சிலது எப்போ அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் தோன்றுகிறதோ, அருவருப்பாய் தோன்றுகிறதோ, அப்போ
அப்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த சந்ததியை அவர் தண்டிக்கிறார். அதை நம்ம உணர்ந்து பெற்றோர்கள் நடக்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இப்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சவுலை போல அல்லாது நம் சந்ததியினருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நம்ம நல்ல காரியத்தில் ஈடுபடுறோமா, இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? அப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம சந்ததி பாதிக்கப்படுமா, இல்லை நம்ம சந்ததி பாதுகாக்கப்பட நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணனா, சவுல் இஸ்ரவேலோடு கிபியோனியர்கள் செய்த அந்த உடன்படிக்கையை அவன் மீறினான். நாம் தேவனோடு செய்துள்ள உடன்படிக்கையை அவர் கவனிக்கிறார். இப்போது இந்த லெந்து காலங்களில் நம்ம நிறைய பொருத்தனை பண்ணுவோம், ஆனால் அதன்படி நம்ம செய்ய மாட்டோம். அதுக்கப்புறமா கர்த்தர் நமக்காக 10 கட்டளையை தந்திருக்காரு, அதன்படி நடக்கிறோமா? அதுக்கப்புறமா அவரோடு நாம் செய்த அந்த உடன்படிக்கை மீறாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரிஸ்பால் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்து சூழ்நிலை வேறு, அந்த காலத்து பழக்க வழக்கம் வேறு. ஆனால் இப்போ மென்னுக்கு ஈக்குவலாக விமனும் இருக்கிறோம்ல. அது வீட்டு வேலையாக இருக்கட்டும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா விமனை விட மென்னு தான் அதிகமாக வீட்டு வேலை செய்கிறத நான் நிறைய பேர் எங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறமா என்னோடய நெய்பர்ஸு, அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸு, அங்கெல்லாம் பார்த்தோன்னா மென்னுக்கு விமனுக்கு ஈக்குவலாக மென்னும் வீட்டு வேலையை செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ரெஸ்ட்டு வேணும்ல. அது தவறு கிடையாது. இருவரும் பகிர்ந்து செய்யலாம். ஆனால் ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, லேடிஸு ஃபுல்லாக அப்படியே எல்லா வேலையும் அவங்க மேலே விட்டுடுறாங்க. அது எந்த வேலையாக இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, வீடை சுத்தம் பண்ணுறதுலேருந்து. அப்போ லேடிஸ் என்ன தான் செய்வாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது. குடும்பத்தில் நம்மளும் எல்லா வேலைகளையும் சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. நாங்களும் சின்ன வயதுலேருந்தே எல்லா வேலையும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதன் மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம், அந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ நம்மளுக்கு முடியாத காலத்தில் சிக்காக இருக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கிறப்போ நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறோம். அப்படி உனக்கு வசதி இருந்தால் வேலையாட்களை வைத்துக்கொள்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நம்ம ஓவர் டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம விமன் தான் அந்த பவர் நம்ம காமிக்கக்கூடாது. ஏன்னா குடும்பன்றப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அனுசரித்து போக வேண்டிய இடத்துல டாமினேஷன் ரெண்டு பக்கமே, அது மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா, இல்லை பேருக்கு நம்ம எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுக்கப்புறமா இதே மாதிரி இரத்த சம்பந்தமான சாபம் நம்ம குடும்பத்தில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம், பஞ்சம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய வியாதிகளால் நம்ம வீட்டில் மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய சாபங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், தாவீது எப்படி அந்த நாட்டு மேலே ஏன் திடீர்னு பஞ்சம் வந்ததுன்னு போய் கர்த்தரிடத்துல கேட்டான். அந்த மாதிரி நம்மளும் போய் கர்த்தரிடத்துல கேட்கணும். ஏன் ஏசப்பா எங்கள் தலைமுறையாக எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது? கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் அதுக்குரிய பரிகாரத்தை சொல்லுவார். நம்ம எப்படி அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பார். அப்போது நமக்காக சிலுவையில் தொங்கி பாடுபட்ட இயேசு கிறிஸ்து நிமித்தம் கர்த்தர் நம்ம மேலே இருக்கிற சாபத்தை நீக்கி அதை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறமா ரிஸ்பாலை போன்று சாபத்தின் பரிகாரமாக கிடையாது, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நாமும் நமது தலைமுறையும் இருக்க கர்த்தர் தான் நம்மளுக்கு கிருபை செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு உண்டு. ஃபெய்த்து, ஒரு விசுவாசம் எப்படின்னாக்கா அது முழு மனதோடு இருக்கணும், முழு ஆவியோடு இருக்கணும், முழு பலத்தோடு இருக்கணும்.
இப்போ நம்ம கர்த்தரை எதுலேயுமே நம்ம அசட்டையாக இருக்கவே கூடாது. கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அசட்டையாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கர்த்தருக்கு சித்தமாக இருக்கா, கர்த்தர் அதில் பிரியப்படுறாரா, கர்த்தர் அதில் சந்தோஷப்படுறாரா என்று யோசித்து நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் அது எப்பேற்பட்ட, அதனால் நம்ம மனுஷர்களை இழந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பிரியம் இல்லைன்னா அதில் நம்ம ஈடுபடவே கூடாது. ரிஸ்பாள் நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எதுலன்னாக்கா, அவளை போன்று நம்ம துக்கித்து அந்த சாபத்தை நீக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. கர்த்தரிடத்தை நம்மளுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக, நம்மளுடைய பாவத்திற்காக பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார் இல்லை. அப்போ அவரிடத்துல நம்ம கேட்கலாம். நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோமோ அந்த மாதிரி ஏசப்பா கிட்ட போய் பேசுங்க, ப்ரே பண்ணுங்க. அவர் நமக்கான வழியை ஆயத்தம் படுத்துவார். அதில் நம்ம ஈடுபட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தட் இஸ் த அல்டிமேட் கோல் இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டும் ஆராதனை செய்து கொண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்போது நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஜெபத்தில் வைப்போம், கேட்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ ரிஸ்பாளை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் ஏசப்பா தன்னுடைய 2 குமாரர்களையும் ஏசப்பா தன் கணவன் செய்த பாவத்தினால் இழந்தார்கள் கர்த்தாவே. அது ஒரு சாபமாக மாறிற்று கர்த்தாவே. அதே போல் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் ஏசப்பா பாவத்தின் காரணமாக, சாபத்தின் காரணமாக, பெற்றோர்கள் செய்த அந்த தவறினால் அந்த சந்ததி பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அதிலிருந்து விடுதலைக்கு ஆக வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஏசப்பா, நீர் அவர்களை பாதுகாத்து நல்ல ஒரு ஆலோசனையை தாரும் கர்த்தாவே. அந்த சாபத்திலிருந்து, அந்த கட்டிலிருந்து விடுதலையை தாரும் கர்த்தாவே. எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்திற்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே. ஏசப்பா, பாவ செயல்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்மை மட்டுமே சார்ந்து வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏசப்பா நீர் உறுதுணையாக இரும் கர்த்தாவே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. எல்லா காரியத்திலும் ஏசப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் இருக்கின்ற எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. எல்லா விதத்திலும் ஏசப்பா சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழ கட்டளை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.